சின்ன வயசில் எனக்குள்ளே ஒரு ஃபயர் இருந்துச்சு, ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. ஐ வாண்டட் டு பிகம் சம்மன். ஏதாவது பண்ணணும், பெருசாக அச்சீவ் பண்ணணும், என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. எனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும்போது ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் மை ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸ் காம்படிஷன். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்ட் காம்படிஷன்லேயே ஐ காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதுவும் நேஷ்னல் லெவலில் நியூஸ் பேப்பர்லாம் வந்திருந்தேன்னா எல்லோரும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு பெரிய டேலண்ட் இருக்குது, பெரிய ஆளாக வருவான்னு. அதுக்கப்புறம் நான் பண்ண ஒவ்வொரு விஷயத்துலேயும் வாஸ் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங். தோற்று போனாலும், அசிங்கப்படுத்தினாலும், தப்பு பண்ணாலும் திரும்ப கற்றுக்கிட்டு திரும்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் எழுந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இப்போ ஐ ஃபீல் ஐ காட் டயர்ட். மாதிரி சோர்ந்து போயிட்டேன். ஓடுறதுக்கு தெம்பு இல்லையா, இல்லை பாயிண்ட்லெஸ்ஸாக ஓடிட்டே இருக்குமே, நமக்கு சக்ஸஸே கிடைக்கலையே அப்படிங்கிறதுனாலையான்னு தெரியல. நான் ஓடுற அந்த பாதை சரியான டைரக்ஷனில் தான் இருக்கா, இல்லை டைரக்ஷனே இல்லாத இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கேனா, நம்ம பண்ணுறது சரிதானா, இல்லை நம்ம என்ன தான் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் ஐ ஸ்டார்டட் திங்கிங் நிஹிலிஸ்டிக். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும், ஏன் பண்ணணும், ஏன் இவ்வளோ போராடணும், போராடி தோற்று போகணும், என்ன தாண்டா பண்ணணும் லைஃப்பில், என்ன தான் உனக்கு தேவை? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எனக்குள்ளே இருந்துச்சு. இதுக்கான ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியாது. என் லைஃப் எங்கே போக போகுது எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் மீ ஹரிக் அண்ட் யூ கைஸ் ஆர் வாட்சிங் த BF ஷோ. I started doing this podcast. திரும்ப க்ரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே வரணும், அந்த மொமெண்டம்குள்ளே வரணுன்னு இந்த சேனலில் திரும்ப எடுத்து பாட்காஸ்ட் பேச ஆரம்பித்தேன். டெய்லி ஜேர்னல்ஸை ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட எண்டில் டெய்லி ஜேர்னல்ஸை ஷூட் பண்ணுறதில் எடிட் பண்ணுறதில் ஐ காட் எக்ஸாஸ்டட். என்னால் முடியல. டெய்லியும் அதை ஷூட் பண்ணி அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் என்னோடய லைஃப் ஒரு போரிங்கான லைஃப்னு. பிகாஸ் அனலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு காட்டுது. ஒரு 30 seconds to 1 minute 20 seconds அவ்வளோதான் வந்து இந்த கான்டென்ட்டை பார்க்குறாங்க. அப்போ மைண்ட் இப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்போ ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்தா தான் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வரும், வாட்சவர்ஸ் நிறையா வரும், அண்ட் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிறதுக்கான அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டோட வீடியோ போடணும் அப்படின்னு சப்கான்ஷியஸாக மைண்டில் அதை பார்த்தோன்னே தோண ஆரம்பிச்சிச்சு. டெய்லியும் போட அப்போ ஸ்டார்டட் ஃபைண்டிங் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அவங்கள பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்னு நான் தேட ஆரம்பித்தேன். அதை நான் கொடுத்தனான்னு தெரியல, ஆனால் அதை நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன், அதை நான் தேட ஆரம்பித்தேன். அப்புறம் இது நான் இல்லையே, நம்ம லைஃப் இது இல்லையே, நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோம் அதை விட்டுட்டு அந்த டெய்லி ஜேர்னலில் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும், டெய்லியும் வீடியோ போடணும், அது நல்லாவும் இருக்கணும், அது ஆடியன்ஸை பார்க்க வைக்கணும், அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல அந்த ப்ராசஸில் வந்து மைண்ட் போக ஆரம்பிச்சிச்சு. ஆல்சோ இந்த ஆல்ரெடி பேர்ன்ட் அவுட்டாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாஸ்டன்லேருந்து வந்துட்டு திரும்ப லைட்டான அப்ரோச் இல்லாமல், எனக்கு அது லைட்டாக தெரியல, லைட்டான அப்ரோச் இல்லாமல் நான் டெய்லியும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னை நானே திரும்ப வருத்திக்கிட்டு நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன். திரும்ப அதே மாதிரி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து எடிட் பண்ணணும், கரெக்டாக பேசிங் பண்ணணும், இதெல்லாம் டெய்லியும் அப்லோட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அதை ரீச் பண்ணுறதுக்கான விஷயங்களை ட்ரை பண்ணணும். இதெல்லாம் பண்ணாலும் ஒரு 10-20 மெம்பர்ஸ் தான் பார்ப்பாங்க. அவங்களும் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்க்க மாட்டாங்க. நான் ஏன் பண்ணுறேன் அதை? இல்லை நான் வந்து அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி நான் டேலண்டட் இல்லையா, நம்ம டம்மி பீஸ் தானே, நான் சரியாக பண்ணலையா, ஹார்ட் ஒர்க் பண்ணால் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நான் ஸ்மார்ட் இனஃபாக இல்லையா, இந்த மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சது. என்ன மிஸ்ஸிங் அப்படின்ட்டு அப்படிலாம் யோசிக்கும்போது அந்த நான் 8th day வந்து அந்த டெய்லி ஜேர்னல் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐ வாண்டட் டு டூ சம்திங். எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஐ வாண்டட் டு ஃபில் மை செல்ஃப். பட் இந்த பர்ஃபார்மேட்டிவாக இந்த பர்ஃபார்மன்ஸோட முன்னாடி வந்துட்டு கண்டென்ட் க்ரியேட்டர் மாதிரி வந்து பேசிவிட்டு ஹாய் கைஸ் திஸ் இஸ் மை யூடியூப் சேனல் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இல்லாமல்
என்னோடய ஆக்சுவல் லைஃப்பை டாக்குமெண்ட்ரியாக ஃபில்ம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. சரி, டிசைட் பண்ணிவிட்டு நான் ஃபில்ம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை நான் எப்படி ஆஸ்தட்டிக்காக காட்டுவேன், லைட்டிங் இல்லாமல் என்னோடய விண்டோ லைட்டை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிப்பேன், ஐ மீன் நானே ஷூட் பண்ணிவிட்டு நானே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன், என்ன கதை நான் சொல்லுவேன். சரி, 21 டே சீரீஸில் கடைசி 2 வாரத்தை மட்டும் ஃபில்ம் பண்ணலான்ட்டு அந்த 2 வாரத்தை நான் ஃபில்ம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு நான் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், அது இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி இருக்க போகுது, அதில் எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஆடியன்ஸை பார்க்க வைக்க போகிறேன், என்னோட அந்த போரிங் லைஃப்பை ஏன் அவங்க வந்து பார்க்கணும், அப்போ அவங்கள பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு நான் 3 வாரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். அதில் அந்த 1 வாரத்தில் நான் வந்து என்னோடய சேனலோட லோகோ மாற்றுறது, அப்புறம் என்னோடய மோஷன் காமிக்கோட இன்ட்ரோ சீனை திரும்ப ரெடி பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன். லோகோ அனிமேஷன் பண்ணேன். ஓகே, நல்ல விஷயந்தான் பண்ணேன். ஆனால் நான் ஆரம்பித்ததை விட்டுட்டு நான் வேறு எங்கேயோ போயிட்டேன். அதை மறுபடியும் கூட பண்ணியிருந்துருக்கலாம், அந்த லோகோ இன்ட்ரோ அதெல்லாமே. அப்புறம் இது எல்லாம் நான் பண்ணினது எதுக்காகனா, நான் இந்த சேனல் ஆரம்பித்ததே மோஷன் காமிக்காக தான். அதை பண்ணுறதுக்காக ஸ்லோ ஸ்டார்ட்டாக அந்த சின்ன சின்ன க்ரியேஷன்ஸ்லாம் நான் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் அதுக்கப்புறமா அதில் போய் அப்படியே நம்ம ஃப்ளோ பிடிச்சி போகலாங்கிறதுக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் அதை பண்ணாமல் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். எண்ட் ஆஃப் த செகண்ட் வீக் பாட்காஸ்ட்டோட அந்த எபிசோட்ஸ்லாம் வந்து பெருசாக வந்து ரீச் ஆகலை. அப்போ ஏன் ரீச் ஆகலைன்னு எனக்கு தோணுச்சு. தம்ப்நெயில்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தம்ப்நெயில்ஸாக இருந்துச்சு. நான் டைட்டில் மட்டும் மாற்றிட்டு இருந்தேன். சரி, தம்ப்நெயில் ஆப்டிமைஸ் பண்ணலான்ட்டு தம்ப்நெயில் டிசைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பண்ணியே அதில் ஒரு 2 டேஸ் அதில் போயிடுச்சு. அப்புறம் இந்த ஸ்பேன் ஆஃப் அந்த டைமில் எனக்கு அந்த டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஏன்னா நான் எதை ஷூட் பண்ணணும்னு நினச்சேனோ அந்த 2 வீக்கை வந்து நான் வந்து வாழ்ந்து முடிச்சிட்டேன். இனி நான் ஷூட் பண்ணணுன்னா நான் புதுசாக தான் ஷூட் பண்ணணும். அண்ட் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரல. இன்றைக்கி நான் வந்து நிறையா விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோடய சைல்டுஹுட்லேருந்து எனக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, என்னெல்லாம் நான் பண்ணேன், என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன சொன்னாங்க, நான் எதெல்லாம் டாலரேட் பண்ணேன், நான் எங்கேருந்து இப்போ எங்கே க்ரோ ஆகி வந்திருக்கேன், ஆனால் நான் எங்கே போக நினச்சேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியுது. எதை நான் பாதியில் விட்டேன், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை பண்ணணும்னு எனக்கு தோணலை. சரி, உனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை பண்ணலாம் அப்படின்னா நானே கேட்டுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் கண்டிப்பாக எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு ஏஜுக்கு மேலே சோஷியல் கண்டிஷனிங்ஸ்குள்ளே வாழ விரும்பலினாலுமே நம்மளோட சர்வைவலுக்கு ஒன்று பண்ணணும். அண்ட் இந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இல்லைனாலுமே நமக்குள்ளே ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால நமக்குள்ளே சில ஆசைகள் இருக்கும்ல, அந்த ஆசைகளுக்காகவாது வாழணும்ல. அப்போ அந்த ஆசைகளை நம்ம அடையணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. யூஸ்வலாக பாட்காஸ்ட் பேசும்போது எனக்கு என்ன பேச போகிறேன்னு ஒரு ஐடியா இருக்கும். ட்ரீம்ஸ் பற்றி, இந்த சோஷியல் கண்டிஷனிங்ஸ் பற்றி, டேவிட் லிஞ்ச் பற்றி, வை டிட் ஐ டிஸப்பியர், எதனால நான் இந்த 6 மாதம் எதுவுமே பண்ணாமல் காணாமல் போயிட்டேன், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த பாட்காஸ்ட்டில் எதுவுமே எனக்கு தெரியல. ஆல்ரெடி ஒரு டாபிக் எடுத்து வச்சுருந்தேன், 2-3 டாபிக் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக ஹேபிட்ஸ் பற்றி பேசணும், ஹேபிட் ஃபார்மேஷன் பற்றி பேசணும், இந்த சிங்க்ரனிசிட்டின்னு கார்ல் ஜங்கோட ஒரு டாபிக் ஒன்று இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதை பற்றி பேசணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் அது எதுவுமே எனக்கு தோணலை. இப்போ அதில் ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி நான் பேசலான்ட்டு இப்போ நான் சூஸ் பண்ணியிருந்தேன்னா கூட அண்ட் அதை பற்றி நான் யோசிச்சுட்டு உங்களெல்லாம் ஹூக் பண்ணணும்ல. இப்போ அந்த பாட்காஸ்ட்டு கேட்குற முக்கால்வாசி பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்லேயே ஓடிருப்பீங்க. அப்படியும் மிஞ்சி போய் யாராவது இவ்வளோ நேரம் கேட்குறீங்கன்னா ஹை கொஷின், உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நான் கேட்குறேன். நீங்கள் தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்களா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சரி பாவம் பையன் புலம்புறான், நம்ம பையன் என்ன எதை பற்றி தான் பேசுகிறான்னு அவனை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால கேட்குறீங்களா? இல்லை டைம் பாஸ் ஆகலான்னு கேட்குறீங்களா? மேபி ஏதோ ரீசனுக்காக நீங்கள் கேட்குறீங்க. பட் அந்த ஒரு 4 to 5% ஆஃப் த ஆடியன்ஸ் அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தட்ஸ் மை வின். ஆக்சுவலாக நான் சுத்தமாக எந்த யூஸ்லெஸ்ஸாக இந்த பாட்காஸ்ட்டை பேசலை, எனக்கு நான் மட்டுமே பேசிக்கல, அதனால் ஒரு 4 பேர் அதை கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் யூஸ்ஃபுல். பட் எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேலே கேள்விகள் இருந்துச்சு.
இப்படியெல்லாம் வந்து ஃபில்ம் மேக்கர் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு கிரியேட்டர் ஆகணும், இந்த மாதிரியான ஆசைகள்லாம் இல்லாமல் எல்லோரும் மாதிரியே வந்து டே டு டே லைஃப்பில் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ்குள்ளே வாழ்ந்துட்டு அதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு செத்து போகிற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு சத்தியமாக இல்லை, அப்படி இல்லை. ஸ்டில் ஐ வாண்டட் டு பிகம் சம்ஒன். அதுக்கான காரணம் எதுவாக வேணால் இருக்கலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டை ஜஸ்ட் லைக் an existing லிவிங் கிரியேச்சர். ஐ வாண்டட் டு டூ சம்திங். அது எனக்காகவோ என்ன ரீசன்னாலேயோ என்னோடய ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ்னால் என்னோடய கோப்பப் மெக்கானிசம் மாதிரி அதனால எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு தோணுதோ எனக்கு தெரியல. பட் ஐ வாண்டட் டு டூ சம்திங். அண்ட் ஆல்சோ நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சதை விட க்ரியேட் பண்ணுறத சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மீட்டர் எங்கே வருதுன்னா, இப்போ இத்தனை பேர் என்னோடய ஷார்ட் ஃபிலிமை பார்க்கணும், எனக்கு அவார்ட் கிடைக்கணும், எனக்கு வந்து அதனால் எனக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடைக்கணும், அண்ட் அந்த படம் நான் பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், பிஸ்னஸ் ஆகணும், அந்த படம் ஆகணும்ல. இல்லைன்னா திரும்ப அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. எனக்கு ஒரு படம் தான் பண்ணணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டால் இல்லை. என்கிட்ட 1000 கதைகள் இருக்குது, நிறையா சொல்லணும்னு ஆசை இருக்குது. அண்ட் நான் சொல்ல அந்த கதைகள் வந்து ஸ்டாப் ஆகாது. ஐ திங்க் இப்போ நான் வந்து ஃபில்ம் மேக்கர் ஆகிட்டேன்னா, டைரக்ட் பண்ணிட்டேன், மெயின் ஸ்ட்ரீமாவோ இல்லை ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் மட்டும் என்னை பார்க்குறாங்க அப்படின்னாவோ நான் ஒரு படத்தோடு ஸ்டாப் பண்ண மாட்டேன். அதை விட்டுட்டு நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐ பி டூயிங் திஸ் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஏன்னா எனக்கு வேறு எதுவும் தெரியாது, வேறு எதுவும் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நார்மல் பீப்புள் மாதிரி வாழ்ந்துட்டு போகிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்திருக்கணும். இல்லைன்னா எனக்கு ஒரு டீம் இருந்திருக்கணும். பொறாமையாக இருக்கும் சில இண்டி ஃபில்ம் மேக்கர்ஸாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டைரக்டர்ஸ் அண்டு கிரியேட்டர்ஸ் ஆனவங்கெல்லாம் பார்க்கும்போது என்னோடய டீம் தான் எல்லாமே, நாங்கள் எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பி என் டீமை நான் பார்ப்பேன். அப்படி ஒன்று இருந்தால் தானே. அவன் வேலையை பார்க்க போயிட்டானுங்க. இல்லை நான் இது ஒரு சாக்கு சொல்லிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம கூட ஒரு குரூப்பாக ட்ராவல் ஆகிறதுக்கு 4-5 பேர் இருக்கணும், இல்லை 2 பேர் இருக்கணும் அப்படின்னு நான் சாக்கு சொல்லிவிட்டு நான் உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் சோம்பேறியாக இருக்கணும்னு தோணுச்சு. இந்த மாதிரி நிறையா கேள்விகள் இருந்துச்சு. இந்த கான்வர்சேஷனில் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு தெரியல. நான் இதை ஏன் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் வித் சம்ஒன். இதை நான் இப்போ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நான் கால் பண்ணி பேசியிருப்பேன். அவனுங்க லைஃப்பில் இருக்கிறத புலம்புவானுங்க. புலம்பி முடிச்சுட்டு ஓகேன்ட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்ப அதே வாழ்க்கை தான். ஒரு நல்ல பீக் சக்ஸஸில் இருக்கவங்க நல்லா பீக்கான அந்த கரியரோட உச்சத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே டயர்டாகி போயிட்டு இதுக்கு மேலே வந்து எதுவும் பண்ண முடியல, அவனோட பெரிய ஆள் ஒருத்த வந்துட்டான், டயர்டாகிடுச்சுப்பா, தெம்பில்ல, வீக் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிலமையில் இருக்கவங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆக்சுவலி தே நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட். இது பண்ணிட்டா அது பண்ணணும்னு தோணும், அது பண்ணிட்டா இதோட பெருசாக பண்ணணும்னு தோணும். இப்படி பெருசாக ஏதாவது தோணிகிட்டே இருக்கும். ஏன் ஓடிட்டே இருக்கீங்க? வாழ்க்கையை வாழ கற்றுக்குங்க. ஏன் வந்து சண்டை போடணும், போராடணும், போட்டி போடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படியே வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிட் ஆஃப் சக்ஸஸ் கூட பார்க்காத ஒருத்தனுக்கு அந்த பாதி இதாவது கொடுத்துருங்கடா, அந்த ஃபஸ்ட்டு லெவலாவது எனக்கு கொடுத்துருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதுவே நான் இன்னும் பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஐம் டீலிங் வித் சம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸா, டிப்ரெஷன் எதுவும் இருக்குண்ணா தெரியலப்பா. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸோடு தான் இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் தெரப்பி போயிட்டாடா இருந்தானுங்க. அட்லீஸ்ட் வி ரியலைஸ் தேர் இஸ் சம்திங் இன்சைட் அவர் மைண்ட்ஸ். ஏதோ பிரச்சனை இருக்குது, வி நீட் டு டூ சம்திங்னு தோணுதில்லை. ஐ வாண்டட் டு பி ரா, ரியல் அண்ட் ஹானஸ்ட். பிளாங்காக எனக்குள்ளே இருந்ததெல்லாம் நான் வெண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா எனக்கு வந்து இந்த ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணணும், புஷ் பண்ணணும், வியூஸை ஆப்டிமைஸ் பண்ணணும், அந்த லாங் டேர்மாக ஆடியன்ஸை வந்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் சப்கான்ஷியஸாக மைண்டில் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்டைலாக பேசுகிறதுக்கு, கொஞ்சம் வேர்ட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு, அங்கங்கே ஹியூமர் போடுறதுக்கு,
ஏதோ நான் கான்ஷியஸாக ரொம்ப எஃபர்ட் போடலைனாவோ ஏதோ நான் பண்ணுவேன், எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இது எதுவுமே இல்லாமல் நான் பேசுகிறேன். இட்ஸ் மை இன்னர் செல்ஃப். அது வந்து உள்ளேருந்து தானாக பேசுது. உள்ளேருந்து பேசணுன்னு நினச்ச விஷயங்களெல்லாம் பேசுது. ஐம் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஏன் இதில் என்னென்னா, என்கிட்ட வந்து கேட்பாங்க, கால் பண்ணி மெசேஜ் பண்ணி என்ன ஒரு ஃப்ரீ தெரப்பிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு, ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் என்கிட்ட வந்து எனக்கு வந்து மனசு சரியில்லை, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி நான் அவங்களுக்கு ஏதாவது தெரப்பி செஷன்ஸ் தர மாதிரி நான் அவங்கக்கிட்ட பேசும்போது நான் பிஹேவ் பண்ணுறேன்னு தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குது. ஆனால் எனக்கு தெரியும், நானே வந்து என்ன பண்ணுறது லைஃப்பில், எனக்குள்ளே என்ன நடக்குது, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் நானே வந்து ஐம் ட்ரைங் டு ஃபிகர் அவுட்ரா. என்கிட்ட வந்து கேட்குறீங்க, காசு வச்சுருந்தீங்கன்னா தெரப்பிஸ்ட்டு போய் கேளுங்கடா. என்கிட்ட தான் இல்லை, நான் வந்து இப்படி புலம்பிகிட்டு இருக்கேன், நான் ஒரு ஆளுன்ட்டு என்கிட்ட வந்து ஏதோ கேட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி கேட்குற நிறைய பேர் என்னை வந்து என்கிட்ட வந்து தெரப்பி செஷன் மாதிரி என்னை யூஸ் பண்ணிவிட்டு, நல்லா அவங்க வந்து ஒரு மாதிரி லோ ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கும்போது வந்து கேட்டு, இந்த ஷோல்டரில் லீன் ஆகிற மாதிரி லீன் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் கேட்டு அவங்க ரெக்கவர் ஆகிட்டு ஓடிடுவாங்க. நமக்கு ஏதாவது ஒன்றுங்கும் போது இருக்க மாட்டாங்க, காணாமல் போயிடுவாங்க. ஸோ மெனி பீப்புள் இன் மை லைஃப். அவங்க வந்து ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிறதே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் கண்டுபிடிச்சேன். ஒரு எமோஷ்னல் ஆங்கராக, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக வந்து என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சைக்காலஜி கூட படிக்கலடா, நான் சைக்காட்ரிஸ்ட்டும் இல்லை, நான் தெரப்பிஸ்ட்டும் இல்லைடா. டேலண்ட் என்னன்னு பார்க்கும்போது நமக்குள்ளே அந்த தெரப்பிஸ்ட்டாக ஆகிற டேலண்ட் இருந்திருக்கும் போல். இப்போ பேசாமல் விசுவல் கம்யூனிகேஷன் படித்ததுக்கு பதிலாக சைக்காலஜி படிச்சுருந்துருக்கலாம் போல். என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் தெரப்பிஸ்ட்டாக இருக்கான். அதுவும் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுன்ட்டு வாத்தியாரே ஃபஸ்ட்டு மர்டர்னு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏதாவது பண்ணி விட்டான்னு பிரச்சனையாகிடும், டேஞ்சர் தான். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருந்துச்சு. தனியாக உட்காந்து எனக்கு நானே பேசிக்கிறதுக்கு அப்படியே அந்த ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டேன். எனக்கு தெரிஞ்சு யாருமே இவ்வளோ நேரம் கேட்டிருக்க மாட்டீங்க. டு த வெரி எண்டு வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. எனக்காவது யாராவது வந்து அப்படி கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில், என்ன மாதிரி ஒரு லைஃப் சுச்சுவேஷனில் இருக்க க்ரியேட்டர்ஸ் யாராவது கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் டெல் மீ ஹாய் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இருப்பீங்க. நான் மட்டும் அரிதான் இந்த என்டையர் யூனிவர்ஸில் நான் வந்து இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக இருப்பீங்க. பட் யா, லெட்ஸ் மேக் அ கம்யூனிட்டி, லெட்ஸ் க்ரோ டுகெதர். நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நாமளே ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில், ஐ டோன்ட் நோ ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஃப்யூச்சரில் இதை பண்ண போகிறேன்னு சொல்லவே பயமாக இருக்குது. ஏன்னா லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் வித்தவுட் மை கண்ட்ரோல். ஐ அஸ்யூம் வித்தவுட் எனிபடிஸ் கண்ட்ரோல். ஃப்ரீவில் இருக்காங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்குது. பட் யா, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேர்ந்து க்ரோ ஆகலாம், நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். நமக்குள்ளே ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா, அதனால தான் நம்ம வந்து லைஃப்பில் க்ரோ ஆகலையா அப்படின்னா நம்மளே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். என்னென்னா நம்மளோட மிஸ்டேக்ஸ், நம்மளோட பிரச்சனைகள் நமக்கு அது தெரியாது. நமக்குள்ளே அந்த எமோஷ்னல் வெயிட் இருக்கும், நமக்கு தெரியாது. பட் இன்னொருத்தவங்களோட பிரச்சனை, இன்னொருத்தவங்களோட இது ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு புரியும். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி நல்ல டெசிஷன்ஸை நம்ம எடுப்போம். இந்த மாதிரி இருந்தால் we can empathize with each other, we can relate with each other. நம்மளோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே புரியும். அதை வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனைன்னு சார்ட் அவுட் பண்ணிவிட்டு மேபி we can form a team and grow together. That's what we can do. அப்படி இருந்தீங்கன்னா, யாராவது வந்து கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா, you can just say hi. You can also connect through my Instagram. இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஒரு ஸ்மால் பிரேக்கில் இருக்கேன். we can use the space to grow together. அதான் டேக் அவே. இதில் அதுதான். இந்த மாதிரி யாராவது வந்து என்கிட்ட தெரப்பி செஷனுக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பாட்காஸ்ட்டை வந்து கேளுங்க. என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறதுக்கு இதை கேட்டுட்டு போங்க, எனக்கு வியூஸ் அது வரும். ஆல்சோ என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், how I'm dealing with my life and my mental health issuesனு இந்த பாட்காஸ்ட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். சாரி மிஸ்டர் ரகுவரன், நான் கூட உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்லிக்குவீங்க. சரி, ஓகே. எந்த எடிட்டும் நான் பண்ண போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல, இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனுக்காக எதுவும் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரே ஒரு வியூ வந்தாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு ஹானஸ்ட்டாக மனசில் இருந்ததை நான் வந்து பேசியிருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் லைட்டாக
எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃபீலாக இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாமே உள்ள செட்டிங்ஸ்லாம் மாறிட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதுக்கப்புறம் ப்ரொடக்டிவிட்டி தான், இந்த வாரம் ப்ரொடக்டிவிட்டி வாரம் அப்படின்லாம் ஆகாது. பட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை, இந்த ஓவர் திங்கிங்கை, இந்த லைஃப்பில் எக்ஸிஸ்டராக இருக்க இந்த பிரச்சனையை வேறு எதையோ ஒரு ஹேபிட்குள்ளே போயிட்டு அதை நான் வந்து என்னோடய அந்த பிரச்சனையை வந்து பண்ணிவிட்டு எஸ்கேப்பிசம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வெளியே வந்துட்டு திரும்ப அதே லூப்புக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக நான் உட்காந்து ஹானஸ்ட்டாக ஒரு ஜேர்னல் எழுதுகிற மாதிரி என்ன எழுதுறதுக்கு பதிலாக பேசியிருக்கேன். இப்போ இதை நான் திரும்ப கேட்கும்போது இன்றைக்கி நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு இன்னொரு 10 days கழித்து, இன்னும் ஒரு வாரம் கழித்து, 1 week 1 year எப்போது நான் திரும்ப கேட்கும்போது அன்றைக்கி அந்த ஹரிக் எப்படி இருந்திருக்கான், அவனோட மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கு, வாட் ஹி வாஸ் கோயிங் த்ரூ அப்படின்னு உனக்கு கிடைக்கும்ல. இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்கும். இதை திரும்ப பார்க்கும்போது வி கேன் அனலைஸ் என்னோடய மென்டல் ஹெல்த் எப்படி இருந்திருக்கு, என்னோடய தேவை என்ன, நான் என்ன மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் உனக்கு கிடைக்கும். ஐ திங்க் நெகலிஸ்டிக்காக பார்த்தா ஃபஸ்ட்டு யார் வராங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அப்போ எது தாண்டா முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நெகலிஸ்டிக் பாயிண்ட்டாக பார்த்தா அதுதான். தி அதர் ஹேண்ட் வேறு மாதிரி யோசிச்சா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. நான் அப்படி உட்காந்து பேசுகிறதுக்கு, என் லைஃப் வந்து ஒரு மாதிரி பில்ட் ஆகி சைல்டுஹுட்லேருந்து இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து நிற்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏதாவது ஒரு நடந்திருந்தால் தான் அதோட ரிசல்ட்டாக இங்கே வரும். அண்ட் இப்படி நடக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பேக் ஸ்டோரி இருந்திருக்கு. ஸ்பைடர்வர்ஸில் வர மாதிரி கேனன் ஈவெண்ட், இது எல்லாமே ஒரு கேனன் ஈவெண்ட்டு தான் நினைக்கிறேன். அந்த கேனன் ஈவெண்ட்னால நமக்கு ரிசல்ட் வரலனாலும் நமக்கு அப்புறம் வரவங்க இல்லை பேரலாக வேறு ஏதாவது டைமென்ஷனில் அவங்களுக்கு பெட்டரான லைஃப் அமைஞ்சிருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு இந்த டார்க் சீரீஸில் வர மாதிரி ஒரு யூனிவர்ஸே வந்து தப்பான ஒரு ஃபால்ஸ் இதாக வந்து க்ரியேட் ஆகிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டு இதே பாட்காஸ்ட் நான் கேட்டேன்னா எனக்கு வந்து இது பிடிக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் அப்லோட் பண்ணால் எவன் தான் கேட்பான், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹூக் கிடையாது, என்ன டைட்டில் வைப்பதுக்கு, எவ்வளோ நேரம் பேசியிருக்க, கண்டிப்பாக 1.5 நிமிஷத்தை எதுவும் தாண்டாது அப்படின்லாம் தோணும். ஏன் சொல்கிறேன்னா இதே மாதிரி தோணி ஆல்ரெடி நான் வந்து 2 பாட்காஸ்ட் எப்படி ஃபுல்லாக பேசிட்டு டெலீட் பண்ணியிருக்கேன். மண்டகோளாறு உள்ளவன் சார், லூசு பைய. பட்யா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நான் இதில் பண்ண போகிறதில்ல. இதை பார்த்தாலும் சரி, இதை கிரிஞ்சுன்னு நினச்சாலும் சரி, என்ன நினச்சாலும் சரி, நான் ஒரு அப்லோட் திஸ் ஆஸ் இட் இஸ், எந்த ஒரு இதுவும் இல்லாமல். மேபி ஐ ஷுட் கோ வித் த ஃப்ளோ. போய் பார்ப்போம். இந்த நதி போகும் திசையோடல வர மாதிரி இந்த வாழ்க்கை நம்மளை எங்கே தான் கூட்டிகிட்டு போகுதுன்னு அந்த நதி போகும் திசையோடு போய் பார்ப்போம். we'll see what is left for us in this life. சரி, ஓகே, பேசுனது போதும். I am signing off. This is me, Harik, and you guys are watching the BF show.